Welcome back to our One Upon Wall Street series. எபிசோட் 1ல ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி பார்க்கணும் அப்படின்னு கத்துக்கிட்டோம். எபிசோட் 2ல பிசினஸை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றத கத்துக்கிட்டோம். எபிசோட் 3ல கிரேட் பிசினஸை எப்படி ஹோல்டு பண்ணணும்னு பார்த்தோம். ஆனா ஒரு பெரிய கொஸ்டின், கிரேட் பிசினஸை ஃபர்ஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கான ஆன்சர், நீங்க லாஸ்ட் வீக்கெண்ட் ஷாப்பிங் போயிருப்பீங்க, ரெஸ்டாரண்ட் போயிருப்பீங்க, மாலுக்கு போயிருப்பீங்க, பக்கத்துல உள்ள கடையில போய் நிறைய பொருட்களும் வாங்கியிருப்பீங்க. ஆனா நிறைய பேர் என்ன பார்த்திருப்பீங்க? ஆஃபர்ஸ் பார்த்திருப்பீங்க, டிஸ்கவுண்ட் பார்த்திருப்பீங்க, எப்படி பேக்கேஜிங், குவான்டிட்டி எப்படி இருக்கு. ஆனா பீட்டர் லிஞ்ச் அதே மாலுக்கு வந்திருந்தா அவர் ஷாப்பிங் பண்ணிருக்க மாட்டாரு. அடுத்த மல்டி பேக்கர் என்னன்றதுதான் தேடி இருப்பாரு. பீட்டர் லிஞ்சோட ஃபேவரட் ஸ்ட்ராட்டஜி, ஒரு சண்டே ஈவினிங் சென்னையில ஒரு பெரிய மால், ஒரு ஃபேமிலி ஷாப்பிங் போனாங்க. அப்பா, அம்மா, அவங்களோட 2 குழந்தைங்க. அப்பா ஒய்ஃபோட பேக்கை எடுத்துக்கிட்டு சும்மா சுத்திக்கிட்டே இருந்தாரு. அப்பா ஒரு விஷயம் நோட் பண்ணாரு. ஒரு ஸ்டோர் முன்னாடி மட்டும் ஏன் இவ்வளோ பெரிய கியூ? ஒரு ரெஸ்டாரண்ட்ல வெயிட்டிங்ல இருக்காங்க சாப்பிட, இன்னொரு இதுல ஹாஃப் எம்டி. கிட்ஸும் ஒரே பிராண்ட் ட்ரெஸ் தான் வேணும்னு அழுதுகிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்ததும் அவரோட மைண்ட்ல ஒரே கொஸ்டின் தான், ஏன் எல்லாரும் இந்த பிராண்டை சூஸ் பண்றாங்க? அடுத்த நாள் அவர் ஷாப்பிங்க்கு போகல. லேப்டாப்பை ஓபன் பண்ணி கூகுள் சர்ச் பண்ணாரு, கம்பெனி வெப்சைட்டை. அதுல உள்ள ஆனுவல் ரிப்போர்ட், ரெவென்யூ, ப்ராஃபிட், மேனேஜ்மெண்ட், டெப்ட். அப்பதான் அவருக்கு புரிஞ்சது, அவர் ஷாப்பிங் பண்ணல, அவர் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு. இதுதான் பீட்டர் லிஞ்சோட இன்வெஸ்டிங் ஸ்டைல். நிறைய இன்வெஸ்டர்ஸ் மல்டி பேக்கரை டெலிகிராம், யூடியூப், வாட்ஸ்அப்ல தேடுறாங்க. ஆனா பீட்டர் லிஞ்ச் ஷாப்பிங் மால்ல தேடினாரு, சூப்பர் மார்க்கெட்ல தேடினாரு, ரெஸ்டாரண்ட்ல தேடினாரு, ஹாஸ்பிட்டல்ல தேடினாரு. ஏன்னா அவர் ஷேரோட பிரைஸ அப்சர்வ் பண்ணல, கஸ்டமரோட பிஹேவியர் தான் அப்சர்வ் பண்ணாரு. இதுதான் 90% இன்வெஸ்டர்ஸ் பண்ற ஒரே மிஸ்டேக். அப்சர்வேஷன் முடிஞ்சதும் அடுத்த நிமிஷம் உடனே இன்வெஸ்ட்மெண்ட். ஆனா பீட்டர் லிஞ்ச் அப்படி செய்யல. அவரோட ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் அப்சர்வ், அதுக்கப்புறம் ரிசர்ச், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட். அப்சர்வேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, அப்சர்வேஷன் ரிசர்ச் ஆரம்பிக்கிற சிக்னல். அடுத்த வீக்கெண்ட் ஷாப்பிங் மால் போங்க. ஷாப்பிங் பண்ண மட்டும் போகாதீங்க, அப்சர்வ் பண்ணுங்க. ஏன் இந்த ஸ்டோர் ஃபுல்லா இருக்கு? ஏன் கிட்ஸ் இந்த பிராண்டை தான் விரும்புறாங்க? ஏன் ரெஸ்டாரண்ட்ஸ்ல வெயிட்டிங்ல இருக்காங்க? வீட்டுக்கு வந்ததும் ஸ்டாக் வாங்காதீங்க, ரிசர்ச் பண்ண ஆரம்பிங்க. அதுதான் பீட்டர் லிஞ்சும் சொல்றாரு. The best investment ideas come from everyday life. பீட்டர் லிஞ்ச் ஒரு ஸ்டாக் டிப்பை தேடல, ஒரு கிரேட் பிசினஸையே தேடினார். நீங்களும் டிப்பை தேடாதீங்க, பிசினஸை தேடுங்க. அடுத்த எபிசோட்ல பீட்டர் லிஞ்ச் கம்பெனிஸை ஏன் 6 கேட்டகரிஸா பிரிச்சாரு, அது எப்படி நமக்கு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனை எடுக்க உதவுது, இத பத்தி பார்க்கலாம். தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.